அடுத்த செய்தியாக லோக ஐயப்ப சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது அடுத்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது கேரளா கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய பினராயி விஜயன் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு வந்த உடனேயே எதிர்ப்பு குரல் பாஜகவிலிருந்து கிளம்பியது, தென் மாநிலங்களிலிருந்துமே கிளம்பியது. இவர் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், குறிப்பாக இந்து மத கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இவரை எதுக்கு அங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பியது. இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட சில நிகழ்வுகள் இருப்பதால் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. தமிழக அரசின் சார்பாக HRNC மினிஸ்டர் சேகர் பாபுவும் அப்புறம் ஐடி மினிஸ்டர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்துக்கள், கேரளாவுடைய இந்துக்கள், சுரணை உள்ள இந்துக்கள், குறிப்பாக பாஜகவினர் இவங்கெல்லாம் பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்தோடனே இது எப்பவும் சொல்கிறது, ஆல்ரெடி ப்ரீ ஆக்குப்பைடு ஷெட்யூல்லாம் இருக்கிறதுனால எங்களால் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள முடியல. வீட்டுக்கார அம்மாவும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீங்கள் போய் நம்ம வீட்டு பையனே சனாதனம் ஒழிக்கணும், அழிக்கணும், டெங்கு மலேரியா மாதிரி சொல்லியிருக்கான். அந்த பிரச்சனை வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கேஸு. இப்போ நீங்கள் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அங்கே பெரிய அளவு எதிர்ப்பு ஆகிடும், திரும்ப பழசையே ஆரம்பிப்பாங்க, இதுவே பெரிய இதாகும், தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா? இல்லை நம்ம அதாவது ஐயப்பனிடம் சீண்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த மற்றவங்களுக்கு அந்த குடும்பத்தில் தெரியுதோ இல்லையே அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரளாவில் பெண்களையும் அனுமதிக்கணும், அதாவது பெண்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க, இந்த குறிப்பிட்ட வயது இதில் இருக்கிறவங்கள போகிறதா அந்த பிரச்சனை வரும் பொழுது கனிமொழியெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படியாவது 2 பெண்களையாவது அந்த கோயில் உள்ளார அனுமதிக்க இது பண்ணணும், அதுக்காக ஆளை செட் பண்ணிடலாம். அவங்களுடைய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள்லேருந்தே ஆட்களை எல்லாம் அழைச்சி, அதுவும் ஒரு அம்மா ரொம்ப பெருமையாக, நான் இந்த அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இருக்கேன், அந்த இதோடு எடுத்துகிட்டு போவேன்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம், அந்த பேடோடலாம் நான் அங்கே போவேன் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அருவருக்கு. அதாவது வழிபாட்டு உரிமை அப்படிங்கிற கேரளாவுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை, பெரிய பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் அந்த இந்து சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆன்மீக ரீதியாக சரி பண்ணியிருக்காங்க. அது ஐயன் காளியாக இருக்கலாம், மற்ற பெரியவர்கள் கேரளாவில் நடந்தது வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறாங்க, அது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களே நாயர் சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையுடைய ரெப்ரசன்டேஷனும் இருந்து அவங்க போராடியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே இந்த வழிபாட்டு உரிமை இதெல்லாம் கேரளாவில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இவங்க வம்படியாக அந்த பெண்களை மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பனா அதற்கு உள்ளாட்சி தேர்தலில் அதற்கு பதிலடி அவங்களுக்கு கிடைச்சது, பட்டணம் திட்டம் அந்த ஏரியாவில். பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் இத்தனை நாள் எதிர்க்கக்கூடிய SDPயோடு சேர்ந்தெல்லாம் நகராட்சியில் கூட்டணி வச்சு அந்த வேலையெல்லாம் நடத்துனாங்க. இப்போ அந்த கோர் அந்த அவங்களுடைய ஓட் பேங்க் கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் மதம் என்பது அபீன் அப்படின்லாம் பிரச்சாரம் கம்யூனிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களைப் போல கேரள கம்யூனிஸ்டுகள் போல ஒரு அயோக்கியத்தனம் ஒன்றுமே இருக்காது. என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க, அங்கே கீதா அந்த இது நடக்கும், இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கீதை பாராயணம் பண்ணுறதுன்னு அதை கம்யூனிஸ்ட்காரர்களே செய்வாங்க. இப்போ உங்களுக்கு சீதாராம் யெச்சூரியே இதை தலையில் வச்சுட்டு அது ஆந்திராவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த கோயில் விஷயம் என்னது கம்யூனிஸ்டுகள் நாங்கள் மாற்றுவோம், அந்த மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோன்னு காட்டுறதுக்காக ஒரு செட்டப் பண்ணதெல்லாம். கிருஷ்ண ஜெயந்தியை பெரிய அளவு கொண்டாடுவாங்க. ஏன்னா குருவாயூர் இந்த பக்கம் திருவனந்தபுரம் இருக்கிறவனே அவனும் ஓட்டு போட மாட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொன்று அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களும் இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருப்பதுனால அவங்களுக்கு வரல. திடீர்னு விவேகானந்தரை எல்லாம் கொண்டாட, அதாவது கார்ல் மார்க்ஸ், லெனின் இதையெல்லாம் வச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு விவேகானந்தருக்கு சேப்பு சட்டை, நம்ம காவி சட்டை போட்டோன்னா அவங்க சேப்பு சட்டை போட்டு போஸ்டர் ஒட்டிய அந்த வேலையெல்லாம் கூட பார்த்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ABEPனாலே இது விவேகானந்தர் வச்சுருப்பாங்களா, அதையும் ஹைஜாக் பண்ணணும்னு சொல்லி அதையுமே கூட அங்கே அவங்க செஞ்சாங்க. இப்போ அடுத்தது ஐயப்பனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே லோக்கலில் நடக்கக்கூடிய பல திருவிழாக்கள், அந்த திருவிழாக்கள்லையும் கோயில் பாடல்களை போடாமல் கம்யூனிஸ்ட் பாடல்களை போட்டு பாஜக காரனை RSS காரனை
கொலையாளிகளை வந்து பேனரில் போட்டு அவங்களுக்கு வந்து டிஜே மியூசிக்லாம் போட்டு அழைச்சிட்டு போய் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன வந்திருக்காங்க, ஐயப்பனுக்கு வந்திருக்காங்க. சரி, நம்மளை மாதிரியே ஒரு குரூர எண்ணம், இந்து மதத்தின் மீது ஒரு வன்மம் கொண்டவன் யாரு அப்படின்னு அவங்க இருக்கிறப்ப இருக்கவே இருக்கிறது திராவிட மாடல். லென்ஸ் வச்சு பெஸ்ட் சாய்ஸ் திராவிட மாடல். டெங்கு, மலேரியா அப்படின்னு அந்த சனாதனத்தையே அழிக்கணும்னு புறப்பட்ட இந்த புது இளைஞர் பட்டாளத்தை கொண்ட திமுக தான் சரியானது அப்படின்னு சொல்லி அதோடைய தலைவர், முதல்வர் அவரை கூப்பிடணுன்னு வந்திருக்காங்க. முதல்ல இங்கேருந்து வந்ததே அசிங்கம், வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இவர் வந்து பதில் வந்து நான் ஏற்கனவே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கே எதிர்ப்பு தெரிவித்து நம்ம ரொம்ப அசிங்கப்படுவோம் அப்படிங்கிறதுனால சரி போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன நடந்தாலும் முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய வீரமணி, குளத்தூர் மணி இவங்கள்ட்டெல்லாம் வாங்கி திங்கிற கோஷ்டி தான் அது. இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் நாளைக்கு ஆர்எஸ்எஸ்காரன், பாஜகக்காரன் இதை பற்றி பேசிட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆயிடுமே. என்னதான் அவங்க முரட்டு முட்டுலாம் கொடுத்தா கூட சீப்பு செந்திலாம் நாளைக்கு எப்படி நமக்கு முட்டு கொடுப்பார், அதனால் நான் போகலை. இப்போ இதை வச்சே பாரு, கேரளாவிலேருந்து கூப்பிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரர்களே கூப்பிட்டார்கள், மதம் என்ற அபின் என்று சொன்னவர்களே அழைத்தார்கள். ஆனால் யார் நம்ம தலைவர், அவர்களையே போயிட்டு வாடன. ஏன்னா அவர் பெரியார் வழி நிற்பவர். அவர் வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவராக இங்கே தென்னிந்தியாவில் நிற்கிறாரு. ஆரியத்தையும் சங் பரிவார கும்பலையும் இங்கே படையெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சீன பெருஞ்சுவராக இருக்கிறார். அப்படின்னா கதை விடுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரல அப்படின்னு இருக்காரு. வரலன்றதுக்கு பயந்து போயிருக்கிறார். காரணம் அங்கே இருக்கக்கூடிய சொரணை உள்ள இந்துக்கள் மிகப்பெரிய கருப்பு கொடியெல்லாம் காட்டிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க நமக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விடுறதெல்லாம் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் போகிறப்ப அது மாதிரி போயிருக்காங்க. அப்படிங்கிறத பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இது உண்மையிலேயே இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த செய்தி.